வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டபிள் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின் பேங்க் மெட்டீரியல் 2024-25 ஸோ ₹499 மட்டும்தான். செம்ம வறுத்து. இந்த புக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலே வருது. 500 பக்கம் கிட்ட. 2000 கொஸ்டின் செலக்டடாக இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதோட 3 டிரைவு நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது இன்னும் நமக்கு பெனிஃபிட்டு. ஏன்னா 2022 2023 டிரைவு. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2000 கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் இருக்குது. அதுவுமே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அதே போல் குரூப் 4 கரண்ட் 2024 டிரைவ் அதில் ஒரு 2000 கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ். அது டெஸ்ட் சீரிஸ்க்கான இதுங்க அது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்டபிள்யூ ஃபயர் செட்டு ஓகேங்களா. மொத்தம் டோட்டலாக 10 செட்டு கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ அதாவது 10 கொஸ்டின் பேப்பர். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம நல்லா படிச்சிட்டோம், நம்ம சூப்பராக எழுதிட்டோம், நம்ம நல்லா மார்க் எடுக்க முடியும். நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர் ஏன்னா அது ஒவ்வொரு கொஸ்டினுமே அவ்வளோ முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது தெரியாமல் நம்ம எக்ஸாம்பிள்குள்ளேயே போகக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் தான். அதில் நம்மளால் 180 மேலே எடுக்க முடியுதுன்னா நான் கான்ஃபிடெண்ட்டாக போவேன்ப்பா எக்ஸாமினேஷனுக்குங்கிற கான்செப்ட் தான் ஓகேங்களா. ஏன்னா அந்த ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அந்த 10 ஃபுல் டெஸ்ட்டும் நீங்கள் போட்டு பாருங்கள் ஓகேங்களா. வாங்கி போட்டு பாருங்கள். உங்களால் 180 மேலே எடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ என்ன நிலமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக எடுத்து காட்டிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். இந்த மெட்டீரியலோட உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. பேமெண்ட் பண்ணி முடித்த பிறகு டிரைவ் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அந்த 3 டிரைவும் கொடுத்துருவாங்க. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் எந்த இடத்துல இருந்தாலும் ஓகே, நீங்கள் ஹோம் டெலிவரி வாங்கிக்கலாம் ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னாங்க முடிஞ்ச மோஸ்ட்லி ஆல் ஓவர் தமிழ்நாடு சர்க்குலேட் ஆயிடுச்சு. கேரளாவுக்கும் போயிட்டு நம்ம பசங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சி படித்து கிளியர் பண்ணணும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க கேரளாவுக்கும் எங்கள் எர்ணாகுளம், திரிசூர் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது நமக்கு. இப்போ இது பசங்களோட ரிவ்யூ என்ன, இது இப்போது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ப்ரொமோஷன் ஸ்டாப் பண்ணிட்டோம். இருந்தாலும் ஆல்ரெடி வாங்கின பசங்க இருக்காங்க பார்த்தீங்களாங்க. அது நான் ஃபயர் செட் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி வாங்கின பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சொல்லி இப்போ அவங்களுடைய இதுதான் வாங்கிட்டு இருக்காங்க. கையில் ஸ்டாக்கே இல்லை, எல்லாமே ப்ரீ புக்கிங் தான். அமௌண்ட்டு கட்டினா உடனே பிரிண்ட்டு அவளை போஸ்ட் போட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் இந்தியா போஸ்ட்டில் தாங்க போடுவோம். ஏன்னா எல்லாமே இப்போ இந்தியா போஸ்ட்டில் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ போஸ்டிங்கு அப்புறம் ஹேண்ட்லிங் அண்ட் பேக்கேஜிங் 3 சேர்த்து தான் வாங்கிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா. அது 3 சேர்த்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 120 ரூபா தான் வாங்கிட்டு இருக்கிறோம். எங்கே இருந்தாலும் ஓகே, நீங்கள் வெறும் 150 ரூபா 120 ரூபா மட்டும்தான் ஓகேங்களா. 2 சேர்த்து பே பண்ணிட்டா உடனே பிரிண்ட் போட்டு போஸ்ட்டில் அனுப்பி உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இல்லை டக்குன்னு போயிட்டு இருக்குதுங்க. இல்லை சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 to 3 டேஸில் போயிடுது. இந்த நார்த் சைடு தான் சென்னை 2 to 3 டேஸ் போயிடுது. இங்கே கன்னியாகுமரி, புதுக்கோட்டை எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்குதுங்க. அதுக்கான ரிவ்யூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா இதில் எங்களுக்கு எந்த வித ப்ராஃபிட்டுமே கிடையாது. ஆனால் பசங்கக்கிட்ட சர்க்குலேட் ஆகும்னு நினச்சோம். அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. அது போதுங்க எங்களுக்கு. ஆக்சுவலி அது ₹499 போட்டுக்கிறோம். இது பிரிண்டிங் சார்ஜே எங்களுக்கு ₹400 ஆகுது ஓகேங்களா. கிட்டத்தட்ட பிரிண்டிங் சார்ஜே ₹400 ஆகுதுங்க. ஆனால் அதுக்கேற்ற தரத்தில் இருக்கும். அதுக்கேற்ற அந்த பேப்பர் குவாலிட்டி அதுக்கேற்ற தரத்தில் இருக்கும். இது மட்டி பேப்பர் கிடையாதுங்க. இது இந்த பேப்பர் குவாலிட்டி நீங்கள் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும். எத்தனை தடவை வேணால் நீங்கள் திருப்பிக்கலாம். அதே போல் ஒரு பேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் கச்சலாம் கிடையாதுங்க. ஒரு பேஜ் அப்படின்னா நான் நம்ம நினச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு பேஜில் 20 கூட டைப் பண்ணலாம். எனக்கு பிரிண்டிங் செலவு கம்மி ஓகேங்களா. எனக்கு பிரிண்டிங் செலவு கம்மி வேண்டாம், அது மாதிரி வேண்டாம். ஓகே, நல்லாவே தள்ளியாக இருக்கட்டும், நீட்டாகவே இருக்கும். பிரிண்டிங்காகவே கிடையாது. நம்ம ஒரு மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணுறோம், அது சக்ஸஸ் ஆகணும், பசங்க படிக்கட்டும், எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக, அதாவது எல்லாமே ஃப்ரீயாக படிக்கிற மாதிரி. இப்போ பாருங்களேன், இது ஒரு 5-6 தான் இருக்குது. நம்ம நீட்டாக நம்ம இங்கே நோட்டு கூட பக்கத்தில் நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஸோ பேப்பர் நமக்கு நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம நோட்டு கூட எழுதி வச்சுக்கலாம். இல்லை ஒரு 2000 கொஸ்டின் இருக்குது. இந்த 2000 கொஸ்டின் தெரியாமல் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிடாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சரிங்களா. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ₹499 அது வருது. இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரீ டெலிவரின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அடுத்த எடிஷனில் அதை எடுத்துருவோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பசங்க எல்லாருமே மெட்டீரியல் ஒர்க்கில் ஏன்னா ஆல்ரெடி அதை பேக் பண்ணணும், ஹேண்ட்லிங் பண்ணணும், தினமும் ஆர்டர் வந்துக்கிட்டு இருக்குது. அதை எடுத்து இப்போ அதுவே சரியாக இருக்குதுங்க. இங்கே சேலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, லோக்கல் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாமே நான் வெயிட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுங்க பசங்க யாரும் இல்லைங்க சரிங்களா. அதனால தான் போஸ்ட்டில் 120 தாங்க வருது நமக்கு. போஸ்ட்டு, ஹேண்ட்லிங், பேக்கேஜிங்கு 3 சேர்த்து 120 தான் வருது. அவங்க ஹேண்டில் பண்ணி பேக்கேஜ் பண்ணி அதுக்கு எல்லாமே பசங்க போட்டுக்கிறேன் நான். அப்போ ஆர்டர் எடுக்கிறதுக்கு பசங்க எல்லாம் டக்குன்னு வேலை நடந்துட்டு இருக்குது. அதனால் நீங்கள் அதான் சொல்கிறேன், இந்த இந்தியாவில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஓகே ரைட்டுங்களா. இந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கங்க, அவ்வளோதான்.
எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராசஸ் நடக்கும். பேமெண்ட் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு வந்து ட்ரைவ் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அப்புறம் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி போஸ்ட் பண்ணுவோம் சார், நாளைக்கு போஸ்ட் பண்ணுவோம் சார் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வாங்கி படிச்சிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்த ஒரு மெட்டீரியலை எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வாங்கி வந்து என்ன அடுத்த எக்ஸாமுக்கு தான் யூஸ். அதனால் இதுக்கு இவ்வளோ தான். ஒரு மாதம் இருக்குதாங்க, அவ்வளோதாங்க. இந்த ஒரு மாதம் உட்காந்து எல்லாமேலாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாதுங்க. சரிங்களா? என்ன ஒரு 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 லெசன் இருக்குது அப்படின்னா 40-50 பக்கம் இருக்குன்னா அதில் முக்கியமானது ஒரு 10-15 தான் இருக்கும், இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அப்படிங்கிறப்போ அது எல்லாமே நம்ம எடுத்து சேர்த்து கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறப்போ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தினமும் ஒரு 10 ரூபா எடுத்து வச்சா கூட போதும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். இது 1000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கும் ஆட்கள் ரெடியாக இருக்கிறாங்க. சரிங்களா? ஏகப்பட்ட நமக்கு வந்து இந்த புக் ஷாப்லேருந்து சார் நம்ம இது பண்ணி தரோம், நம்ம விற்று தரோம், பட் எங்கேயுமே கொடுக்கல. இப்போ நம்மளே தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஓகே, வெளியில் எங்கேயுமே ரிலீஸ் பண்ணலைங்க. நீங்கள் மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னா எங்கள்கிட்ட மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும். ஏன்னா இதுக்கே எங்களுக்கு வந்து ஸ்டாக் இல்லை. ஓகேங்களா? நாங்கள் வந்து எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலான ஒரு இதுதான் போயிட்டுருக்கு. ஸோ எங்ககிட்ட மட்டும்தான் இது இப்போதைக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் போடுங்க, அமேசானில் போடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துட்டு தான் வரவேற்புகள், நமக்கு வந்து ஐடியாக்கள் வந்துட்டு தான் இருக்குது. பட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எங்கள் கையில் மட்டும்தான் இருக்குங்க. ஓகேங்க? எங்கள் மெட்டீரியல் எங்கள் கையில், அதாவது நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் கைப்பட கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றோம். அதுதான் வந்து விஷயம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன சொல்லி ஃபயர் செட்டு சார், நான் குரூப் 4 கிளியர் பண்ணிடுவேன் சொல்லாதீங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அதில் போட்டு பாருங்கள், 150 மேலே எடுக்க முடியுதா அப்படி அப்புறம் சொல்லுங்கள். நீங்கள் வந்து சார் நான் குரூப் 4 படிச்சுட்டேன், நான் கொஷின் கேட்குறேன், இந்த கொஷின் நான் கேட்குறேன், தெரியல சார், இம்பார்ட்டன்ட் இதுவே தெரிலனா அப்புறம் எப்படி உங்களுக்கு புரியுதா இல்லையாங்களா உங்களுக்கு? அதுதாங்க விஷயம். ஓகே, இப்போ நான் இந்த கொஸ்டின் கேட்குறேன் சார், எனக்கு தெரியாது சார், இது ஆல்ரெடி பிவிக்யூவில் கேட்ட கேள்வி, இதே போல் கேள்வி வந்து என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறப்போ நம்ம குரூப் 4 சிலபஸ்லேருந்து, அதே போல் வந்து சமச்சீர் புத்தகங்கள்லேருந்து, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லேருந்து, அதே போல் இந்த மெட்டீரியல் வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், தமிழுக்கு தனி எடிஷன் கொடுத்துட்டு இங்கிலீஷ் தனி எடிஷன் கொடுத்துட்டு வேண்டாம். நம்ம கிட்டத்தட்ட குரூப் 4 கொஸ்டின் ஒரு மாதிரியே இருக்கட்டும். இப்போ தமிழ் படிக்கிற மாணவர்கள் இங்கிலீஷில் பார்க்கணும்னு நினைப்பாங்க, அப்போ நம்ம அதுக்கு தனியாக மெட்டீரியல் வாங்கிட்டு இருக்கணும், வேண்டாம். இப்போ தமிழ் இருக்குது, ஜஸ்ட் மினிட்டுங்க. இப்போ நான் தமிழ் மாணவன், நான் இங்கிலீஷ் இங்கிலீஷ் பார்த்துக்கலாம், நான் இங்கிலீஷ் மாணவன் தமிழ் பார்க்கணும்னு நினைக்கிறேன், தமிழ் பார்த்துக்கலாம். அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு விஷயமும் பார்த்து யோசிச்சு ரெடி பண்ண ஒரு மெட்டீரியலுங்க. அதனால தான் கைப்பட இப்போ நம்மளே வந்து எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். இதில் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் குரூப் 4 கிளியர் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியல் தான் சார் நான் குரூப் 4 கிளியர் பண்ணேன்னு சொல்லி நீங்கள் எங்கேயாச்சும் இன்டர்வியூ கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு வேணும். காசு பார்த்துக்கலாங்க, அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே சொல்லப்போனால் எல்லாமே கடனில் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அது பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி போயிடும். சார் இந்த மெட்டீரியல் நான் படித்தேன் சார், கடைசி நேரத்தில் இந்த கொஸ்டின் வந்து சார் டக்குன்னு அடித்தது, எனக்கு வேலை வாங்கிட்டேன், அதை விட என்ன வரலாற்றில் நிற்கும். காசு எப்போனா சம்பாரிச்சிக்கலாங்க. சரிங்களா? ஒன்றும் கிடையாது. 499 எடுத்துகிட்டு 999 போட்டு விற்றாலும் வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. என்ன சார் இவ்வளோ கம்மி போட்டுக்கிறீங்க, வாங்குறவங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சார் 499 போட்டுட்டுருக்கிறீங்க? ஒரு சில பேர் என்ன சார் 499 என்ன இருக்க போகுதுன்னு நினைப்பாங்க சார், 999 போடுங்க சார், 199 கூட போடுங்க சார் அப்படின்ட்டு இருக்காங்க. வேண்டாம், பசங்க கிட்ட சர்க்குலேட் ஆகணும், அப்படி அது ஒரு கான்செப்ட் தான். ஓகேங்களாங்க? ஸோ ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியும் இவ்வளோ சீக்கிரம் வாங்கிக்கோங்க, லேட் பண்ணாதீங்க. 499 ரூபாலாம் பார்த்துட்டு இருக்காதீங்க, வாங்கி படித்து கிளியர் பண்ணிட்டு வேலைக்கு போகிற வழியை பாருங்க.